நீ ஒரு முட்டாள். உன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ இங்க வந்து பைத்தியக்காரி மாதிரி இந்த குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க. அதே மாதிரி என் பையனும் இந்த வீட்டுக்கு மருமகனாகி முட்டாள்தனமா வாழணுமா? உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இனி என் மருமகளா வேண்டாம். அதே நேரம் நான் மீனாட்சிக்கும் தீரஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சதுக்கு காரணம் என் அரசியல் வாழ்க்கையில எந்த சறுக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த கல்யாணம் மூலமா நான் என்னோட அரசியல் வாழ்க்கையில வேற ஒரு கணக்கு போட்டிருக்கேன். அந்த கணக்குல உன் அப்பா ஜிகேவும் அடக்கும். அந்த கணக்கு கிளியர் ஆகுற வரைக்கும் தான் இந்த மீனாட்சி எனக்கு மருமகளாயிருப்பா. அதுக்கப்புறம் அவளை நான் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. மீனாட்சிக்கும் தீரஜுக்கும் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்ல, அது விஷயமா யோசிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணத்தை சென்னையில நடத்த போறீங்களா இல்ல இங்கே நடத்த போறீங்களா? இல்ல, மீனாட்சி நல்ல பொண்ணுதான். இருந்தாலும் ஏற்கனவே தீரஜுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா நீ இப்போ முத்துப்பாண்டியோட வைஃப் அப்படி இப்படின்னு. சரி, நான் அதை பத்தி பேச விரும்பல. சோ உனக்கும் என் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம மீனாட்சிக்கும் தீரஜுக்கும் நடக்க போற கல்யாணம் திடீர்னு முடிவானது. அதனால நான் இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, எம்பி, விஐபின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த மேரேஜ் நடத்தினா அது சரியா வராதுன்னு தோணுது. அதனால இந்த கல்யாணத்தை இந்த ஊர்லயே நடத்திட வேண்டியதுதான். நீ என்னமா சொல்ற? அதுவும் சரிதான் ஆண்டி, இங்கே நடத்துங்க. அதான் மீனாட்சி குடும்பத்துக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கு. ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஊரை சுத்தி தான் இருக்காங்க.